தஞ்சை வளநாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல், பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு அன்பு தலைவர், நம்முடைய ஆரியர் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கொடுத்த இந்த போர் முழக்கத்தோடு தஞ்சையில் தொடங்கியிருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒரு வகையிலே இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் தான். முதலாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற தேர்தல் பிரச்சார கூட்டத்தை தலைவர் தளபதி அவர்கள் இந்த முழக்கத்தோடு ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மை. அந்த மாபெரும் கூட்டத்தில் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் SSP அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், தம்பி TRP ராஜா அவர்களும் பங்கேற்க வரவேற்புரையாற்றிய தம்முடைய மாவட்ட செயலாளர் சந்திர அவர்களே, தஞ்சை மாவட்ட கழக செயலர் அண்ணா, அன்றை தெற்கு மாவட்ட செயலர் அண்ணா அவர்களே, திருவாரூர் மாவட்ட செயலர் தம்பி பூண்டி கலைவாணன் அவர்களே, தஞ்சை கழக உயர்நிலைச்சரிக்கூட்ட உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் எல் கணேசன் அவர்களே, மாநில விவசாய அமைச்சர் AKS விஜயன் அவர்களே, மாநில விவசாய தொழிலாளர் செயலர் தம்பி மனுஜவாணன் அவர்களே, தஞ்சை மாவட்ட உறுப்பினர் தஞ்சையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி TKG நீலமேகம் அவர்களே, பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் தம்பி N அசோக்குமார் அவர்களே, தஞ்சை மாநகர செயலர் சன் ராமநாதன் அவர்களே, மாநகர துணை மேயர் அஞ்சுகம் பூபதி அவர்களே, தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி பார்வையாளர்கள் துரை G சரவணன், அக்ரி KPT கணேசன், ரா சங்கர், C வீர கணேசன், சுப சரவணன், நாகை மனோகரன் ஆகிய அன்பு தம்பிகளே, தணிக்கை குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம் அவர்களே, கழக சட்டத்திட்ட குழு உறுப்பினர்கள் அன்புக்குரிய அண்ணன் ராஜமாணிக்கம் அவர்களே, அண்ணன் இறைவன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் அன்புக்குரிய அண்ணன் செல்வம், அண்ணன் M ராமச்சந்திரன், தம்பி KP மகேஷ் கிருஷ்ணசாமி, ஆடலரசன், ஞானசேகரன், செல்வம், D கணபதி, RS பாண்டியன் ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, மாநில மகளிரணி ஆலோசனை குழு உறுப்பினர் அன்புக்குரிய கார்ல் மார்க்ஸ் அவர்களே, மற்றும் மாநகர, நகர, ஒன்றிய பகுதி, பேரூர் வார்டுகளை கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கழக முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தஞ்சை நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பேசிய என்னுடைய அன்புக்குரிய மாப்பிள்ளை மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், மாமா பாலுவை பார்த்தா நான் பார்த்து பார்த்து வளர்ந்தேன் அப்படிங்கிறார். தன் மாப்பிள்ளை மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, என்னுடைய அன்பு மாப்பிள்ளை பொய்யாமொழி அவர்களோடு நான் அடிக்கடி உங்கள் இல்லத்துக்கு வரும் நேரத்தில் நடைவேண்டி பிடித்து நீங்கள் நடைபயிர்கின்ற அந்த நேரத்திலே உங்களை பார்த்து மகிழ்ந்தவன். ஏன்னு கேட்டால், நீங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்தேன் என்று சொல்கிறீர்களே, நான் உங்களுடைய தாத்தாவை பார்த்து பார்த்து வளர்ந்தேன். தஞ்சை பெரியார் அண்ணன் மன்னை நாராயணசாமி அவர்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவன். உங்களுடைய தாத்தா, இன்னொரு தாத்தா என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கோசி மணி அவர்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். இந்த மாபெரும் தூண்கள் இன்றைக்கு இல்லை. எப்பேற்பட்ட சோழன நாடு, தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று புலவர்கள் பாடிய இந்த சோழ மண்டலத்தில் மாமன்னர்கள் போற்றி மகிழ்ந்த காவிரி, மாமன்னர்கள் போற்றி வளர்ந்த மண் நிறைந்த மண், இந்த சூழலை தான் காவிரி நடந்து செல்வதை போன்ற புலவன் எழுதுவான். மருங்கு கொண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூவாடை அது போர்த்தி நடந்தாய் வாழி காவேரி. தன்னுடைய மகள், தன்னுடைய சகோதரி
நடந்து செல்கின்ற நேரத்தில் எப்படி செல்கிறான்? சீட்டி புடவை கட்டி கொண்டு போவதை போல காவிரி ஆறு நடந்து வருகிறது. சீட்டி புடவைங்கிறது அந்த கவிஞனுக்கு எப்படி கற்பனை வருகிறது என்றால், காடுகளிலும் மலைகளிலும் தவழ்ந்து வருகின்ற காவிரி, அங்கே விழுகின்ற மலர்கள், விழுகின்ற தலை இலைகள் அந்த காவிரி ஆற்றின் மேலே பறந்து செல்கின்ற போது பல வண்ணங்களில் காவிரியினுடைய நிறம் மாறி சீட்டி புடவை போல அதை போர்த்திக் கொண்டு அந்த காவிரி தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கு சீட்டி புடவை போர்த்திக் கொண்டு நடந்து செல்கின்றார் என்று தன்னுடைய சகோதரியை வர்ணிப்பதை போலும் தன்னுடைய மகளை வர்ணிப்பது போலும் மன்னர்கள் வர்ணித்தார்கள். இந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு சோழ மண்டலத்தில் என்னை ஆளாக்கிய தலைவர்கள் வாழ்ந்த அந்த சோழ மண்டலத்தில் அன்பு தலைவர் கலைஞர்களுடைய படை தளபதிகளாக இருந்த மாமன்னர்கள் அண்ணன் அன்பில் அவர்களும் அண்ணன் மன்னை அவர்களும் அண்ணன் கோசி மணி அவர்களும் கட்டிக்காத்த இந்த தஞ்சை மாவட்டம் இன்றைக்கு என்னுடைய அன்பு தமிழுடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் எஸ்எஸ்பி போன்றவர்கள் அதை வழிநடத்தி செல்கிறார்கள். அதற்கு மேல் நம்முடைய மாப்பிள்ளை பொய்யாமொழி அவர்களுடைய தலைமையில் மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தில் நான் கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாப்பிள்ளை சொன்னாங்க, நேற்று திருச்சியில பேசுறாரு மாமா, அது என்னுடைய சொந்த ஊர். இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கின்ற, நான் மேற்பார்வை புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில இன்றைக்கு 2வது கூட்டம் வந்து பேசுறேன். இது எனக்கு கிடைத்த பெருமை. எல்லா பெருமை உங்க தாத்தா கொடுத்ததுப்பா, உங்க 3 தாத்தாவும் கொடுத்தது. அன்பில் தாத்தா கொடுத்தது, மண்ணை தாத்தா கொடுத்தது, மணி தாத்தா கொடுத்தது. இந்த 3 தாத்தாக்களும் நம்முடைய கண்களாக, நம்முடைய பார்வையாக, நம்முடைய மூச்சு காற்றாக இருந்து கொண்டிருந்த பொருள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அதெல்லாம் உயிர் பெறுவதற்காகத்தான் நீங்கள் வழித்தோன்றர்கள் வந்திருக்கிறீர்கள், மறந்துவிடக் கூடாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய தஞ்சாவூருக்கு ஏன் போடணும்? கழக தலைவர் மேற்பார்வை பார்க்கவில்லை. அந்த இனம் அப்படியே வரணும், அந்த சாயல் அப்படியே இருக்கணும், அந்த மனம் கமழ்ந்து கொண்டே இருக்கணும், அந்த ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கணும். எப்படியோ ஒரு வகையில் அந்த நண்பிலை அடையாளம் காட்டுவதற்காக, அந்த மன்னரை அடையாளம் காட்டுவதற்காக, அந்த கோசி மணியை அடையாளம் காட்டுவதற்காக அவருடைய வழித்தோன்றல் இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறது சொன்னால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப என்ன சப்ஜெக்ட்? எல்லாரும் சொல்றாங்க சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? மோடி மோடி மோடின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாரு. மோடி என்ன பண்ணாரு? என்ன அவளுக்கு மோசமான மனிதராக இல்ல. என்னுடைய பழைய காலத்து நண்பர் அண்ணனுக்கு எஸ்எஸ்பி தெரியும். நான் குஜராத்துக்கு போன அமைச்சரா, குஜராத்தை போது இரவு 12 மணி வரைக்கும் பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வாங்கிட்டாங்க, கையேந்து வாங்கிட்டாங்க, கையெழுத்து போட்டு அப்படியே வாங்கிட்டு போயிட்டாங்க. எதிர்கட்சி தான், நான் ஆளுங்கட்சி தான், நான் செஞ்சேன். இன்றைக்கு வந்து நன்றியோடு இருக்கிறார். ஆனா நம்ம கேட்டதை அவர் செய்யலைங்கிறதுக்காக நன்றி இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் பிரதமர். அன்றைக்கு இரவு 12 மணி போறப்ப என்ன சொல்லிட்டு போற, நாளைக்கு எப்ப போறீங்க? காலையில 7 மணிக்கு எனக்கு பிளைட். எப்ப போறீங்க? 5:30 மணிக்கெல்லாம் போட்டுருவேன். ஏர்போர்ட் போகணும் இல்லையா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். எது எப்படியோ போற வழியில வீடு இருக்குது, வீட்டுல வந்து டிஃபன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற. என்ன நீ இதோட எப்படி போறது? புலை போடுறது எப்படி நான் வர முடியும்? உங்க வீட்டுக்கு வர முடியும், டிஃபன் பண்ண முடியும்? இல்ல இல்ல இல்ல, நீ வர்ற. இட் இஸ் மை கண்ட்ரி. அப்பவே அவர் என்ன பேசுறாரு? இட் இஸ் மை, என்னுடைய ஸ்டேட் சொல்லல. இட் இஸ் மை கண்ட்ரி. ஃபிளைட் won't go, won't leave you without you. Don't worry. Flight will take off along with you. Don't worry. அப்படிங்கிற ரைட் ஒன்று ஏற்றிட்டு தான் போகும். என்னுடைய நாடுங்கிறார். அந்த அளவுக்கு நாடு என்று சொல்கின்ற அளவிற்கு அன்றைக்கு அவர் பொசசிவா இருந்தார். தப்பு இல்லை. என்னுடைய நண்பர் அப்படி இருக்கிறத பத்தி எனக்கு என்னக்கெல்லாம் பெருமைக்கூடியதுதான். நான் சொன்னா கேட்கல, அடம் பிடிச்சார். கடைசியில நான் போய் கேட்ல அப்படி திரும்புறேன், வெளியில நின்றுட்டு இருக்காரு மாமனிதன். ரொம்ப நல்ல ஒரு
ஆனா அதுக்காக நான் எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? என்னுடைய நாட்டிற்கு, என்னுடைய மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி தரவில்லை என்று சொன்னால் நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? கேட்கத்தான் செய்யும். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன பிராமிசஸ், உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டதா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தயக்கம்? அவரை விட என்னுடைய நாடுதான், என்னுடைய மாநிலம் தான் எனக்கு முக்கியம். அப்படி பார்த்தால் 2014 என்ன பிராமிஸ் பண்ணாரு? உங்கள்கிட்ட வந்து என்ன உறுதிமொழி கொடுத்தார் தேர்தலுக்கு முன்னால? முதல் உறுதிமொழி 15 லட்சம் உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி 15 லட்சம் கொடுக்க முடியும்? எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இந்த நாட்டில் இருக்கிற 120 கோடி மக்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எல்லோருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லி எப்படி கொடுப்பீங்க? உங்க ஆட்சி காலத்துல எங்களை பார்த்து சொன்னார், உங்க ஆட்சி காலத்துல கருப்பு பணத்தெல்லாம் விட்டீங்க, எல்லாம் வெளியே சுவிட்சர்லாந்துல கொண்டு போய் மணி கொண்டு வச்சிருக்காங்க. அந்த கருப்பு பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்தா ஒரு வீட்டிற்கு 15 லட்சம் ரூபாய் கொடுக்கின்ற அளவுக்கு பணம் இங்கிருந்து சுவிட்சர்லாந்து வங்கிகளிலே போய் சேர்ந்திருக்கிறது. அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்துருவேன். எவ்வளவு நாள்ல? 100 நாள்ல கொண்டு வந்துருவான். 100 நாள்ல கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் அவங்களுடைய வங்கி கணக்குல உங்களுக்கு தெரியாம அது போயிடும், போய் சேர்ந்துடும். நீங்க போய் பார்த்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 100 நாள்ல செஞ்சிருவேன் அப்படின்னு பிராமிஸ் பண்ணார். அவர் கொடுத்த பிராமிஸ நம்ம கேட்கல. 15 வருஷம் யாராவது கேட்டோமா? தஞ்சாவூர்ல கேட்டோமா? ஆனா எஸ்எஸ்பி கேட்டாரா? மாப்பிள்ளை கேட்டாரா? இங்க இருக்கிற உண்டேஸ்வரர் கேட்டாங்க? நிர்வாகிகள் கேட்டாங்களா? யாருமே கேட்கல. கேட்காத போல உறுதிமொழி கொடுத்தீங்க. ஐயோ, இவரெல்லவா இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று எல்லாரும் வாய் பிளந்துகிட்டு கேட்டது மட்டும் இல்ல, ஓட்டையும் போட்டாங்க. முதல் சதி அவர் பண்ணது, முதல் துரோகம் மக்களுக்கு பண்ணது. நாங்க கேட்காமலே எங்களுக்கு துரோகம் பண்ணீங்களே, உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டோமே அப்படின்னு கேட்கறதுக்கு இத்தனை வருஷமா உட்கார்ந்துருக்காங்க. எப்பல இருந்து? 2014 இருந்து. போன 5 வருஷத்துல ஓட்டை குறைச்சாங்க. நீங்க எல்லாம் ஒண்ணு மறந்துடுறீங்க. அவங்க பொண்ணு மெஜாரிட்டி வாங்கி செய்யல மாப்பிள்ள. அவங்க மெஜாரிட்டி வாங்கி 50% ஓட்டுக்கு மேல வாங்கி ஜெயிச்சாங்களா? இல்லவே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டலா ஒண்ணு மறந்துடுறீங்க. ஃபண்டமெண்டல் என்ன மறந்துடுறீங்க? அவங்க வாங்கின ஓட்டு 37, 100 ஓட்டுன்னா இந்த நாட்டில் 100 ஓட்டுன்னா 37% தான் அவர் வாங்கணும். இந்த 37% வாங்கி ஜெயிக்கிறாரு. எதன் காரணமாக? நீங்களாம் ஒற்றுமை இல்லை. எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினால் இந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு அவர் 37% வாங்கி ஜெயிக்கிறாரு. அப்ப நீங்க என்ன போட போறீங்க? என்ன பண்ணணும்? அதுதான் தலைவர் தளபதி அவர்கள் நேரா அங்கே வந்து வடபுலத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்து, நாம் இப்படி இருந்தா நெல்லிக்காய் மூட்டை மாதிரி நம்ம செதிரி இருந்தா உருப்பட முடியாது என்று வான் பண்ணார். எல்லோரும் செவிமடுத்து கேட்டார்கள். தென்புலத்திலிருந்து வந்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்களே என்ன என்று கேட்ட நேரத்தில் அப்போதுதான் தெரிந்தது 37% வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் நம்மை ஆள்வதா என்று கிளர்ந்தெழுந்த இது இந்தியா கூட்டணி முதல்ல பேர் வச்ச அன்னைக்கு. அப்பதான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு சென்சிட்டிவ் புரிஞ்சது. சரி, இனிமே நம்ம ஒற்றுமையா இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். நீங்க நினைக்கலாம், அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்க, எத்தனை பேர் போவாங்க? எத்தனை பேர் போனாங்க? இப்ப ஓட் பேங்க் நம்மகிட்ட தானே இருக்குது. இந்த ஓட் பேங்க் எவ்வளவுன்னு உங்களுக்கு கணக்கு பார்க்க தெரியாது. இப்ப பார்க்காதீங்க, தேர்தல் முடியல நீங்க பாப்பீங்க. சாதாரணமா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், கணக்கு போடாம சொல்ல மாட்டேன். அந்த கணக்கை இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல. எதுக்கு அந்த கணக்கை சொல்லிட்டு நீங்க அங்க பார்த்தாலும் தேர்தலோட போய் சொல்லுவீங்க? நீங்க சொல்ல மாட்டேன். இரண்டாவது உறுதிமொழி கொடுக்கிறார். மக்களே, இந்திய நாட்டு மக்களே, இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் நீ கண்ணீரின் கப்பலியாக டிகிரி வாங்கினா, போஸ்ட் கிராஜுவேட் ஆனா, ஒருத்தர் கூட வேலை கிடைக்கல. இந்த காங்கிரஸ் ஆட்சி வேலையை யூபி ஆட்சி கொடுக்கவே இல்லை. 2 கோடி மக்களுக்கு நான் வேலை வாய்ப்பு தருகிறேன். ஒரு வருஷத்துல 2 கோடி மக்களுக்கு தருகிறேன் சொல்லி 2019 சொன்னார். 2019 நிறைய புழு மூட்டை அவுத்து விட்டார்.
ஒரு புழு மூட்டை 2019 2 கோடி மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. 10 வருஷம் ஆச்சு என்ன கொடுக்கலையே. 10 வருஷமா 20 கோடி மக்களுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கணும். கொடுத்தாங்களா? தஞ்சாவூர்ல யாருக்காவது கிடைச்சதையா? கிடைக்கல. 2019 அது ஒண்ணு. 2019 இன்னொன்னு என்ன? விலைவாசியை கட்டுப்படுத்துவேன். குறிப்பாக பெட்ரோல் விலையை குறைப்பேன். எவ்வளவு குறைப்பேன்? நான் 35 ரூபாய்க்கு மேல ஏத்த மாட்டேன். 35 ரூபாய் ஒரு லிட்டருக்கு கொடுப்பேன். கேவலமா இல்ல? சொல்லி எவ்வளவு நாளாச்சு? 19 24 கேட்கிறோம். 2014 மன்னிக்கணும், 2014 சொன்னார். இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன விலை விற்குது? ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போது 100 ரூபாய்க்கு விற்குது. நான் அதையும் கொஞ்சம் கூட கொடுத்து சொல்லுவேன். அதே போல டீசல் 95 ரூபாய் விற்குது. இந்த பெட்ரோல் விலையும் குறையல, டீசல் விலையும் குறையல. நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அன்னைக்கு நாங்க ஆட்சியில் இருந்தப்போ என்ன விலை? கேஸ் விலை 400 ரூபாய், இன்னைக்கு 1200 ரூபாய் விலை. கேஸ் விலை குறைக்கல, பெட்ரோல் விலை குறைக்கல, டீசல் விலை குறைக்கல. ஆனால் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. கச்சா எண்ணெய் அதுக்கு இருக்கிற தேவைப்படுற மூலப்பொருள் விலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. நான் கேட்கிறேன், நீங்க தஞ்சாவூர்ல இதே மேடையில பிரதமரோ யாரோ உங்க பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலாவோ யாரோ வந்து இந்த இடத்துல பேசுங்க. இந்த பெட்ரோல் விலையை இன்னைக்கு 60 ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறத நான் பேசுறேன். இல்ல நாங்க 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு மேல தான் கொடுப்போம் சொல்லி நீங்க பேசுங்க. 2 மைக் வைக்கிட்டோம். நிர்மலா சீதாராமன் தயாரான்னு நான் கேட்க விரும்புகிறேன். பாவம் சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க தான். அவங்கள பத்தி தரக்குறைவா ஒருத்தங்க எதிர்கட்சிக்காரங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க ஒரு நாள், நாங்கெல்லாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்த அம்மாவை வந்து தப்பா சொல்லிட்டாங்க. அவங்களுடைய உருவத்தை பத்தி தான் தப்பா சொன்ன உடனே அவங்க கட்சிக்காரங்க யாருங்க அந்த தவறுன்னு சொல்ல கொஸ்டின் வரல. நான் எழுந்து சத்தம் போட்டேன். அது மாதிரி சொன்னதை உடனடியா எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவர் வாபஸ் வாங்கணும் சொல்லி சத்தம் போட்டு தமிழ் மானத்தை காப்பாற்றியவன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர். ஞாபகம் வச்சு. அதனால அப்படி 2 மைக் வச்சு பேசுறது நான் தயார். நீங்க வரீங்களா? பெட்ரோலியம் மினிஸ்டரா இருந்தப்ப அங்குலமாக இந்த விலை நிர்ணயத்தை கவனித்தவன். கடைசி வரைக்கும் விலை ஏற்றாம பண்ணது எனக்கு சிதம்பரத்துமே கடைசியில் தகராறு. என்ன வந்து சின்ன மந்திரி, இந்த சின்ன மந்திரி ஆயிட்டாங்க. அந்த சமயத்தில் எனக்கு மேல ஒரு பெரிய மந்திரி போட்டாங்க. எனக்கு பிரதமர் தான் அமைச்சரா இருந்தாரு. அண்ணன் சிதம்பரம் என்ன பண்ண வேலை என்ன பண்ணாரு? எனக்கு மேல வேற ஒரு அவசரம் நடந்தது தானே, உண்மை தானே சொல்றேன். அவர் நம்ம நண்பர் தான், அதை பத்தி என்ன பண்ண முடியும்? சொல்ல வேண்டியது உண்மை தானே. இப்படி எல்லாம் கேரண்டி கொடுத்தாங்க. கேரண்டி கொடுத்தது என்னாச்சு? ஒண்ணும் நடக்கல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பல பிராமிசஸ் பொது வெளியில கொடுத்த உறுதிமொழியை நீங்க செய்யல அப்படின்னு இப்ப அண்ணன் சொன்னாரு. பேசும்போது என்ன சொன்னாரு? வடபுலத்துல, ஹரியானாவில், பஞ்சாப்ல, டெல்லியில லட்சக்கணக்கான உழவர் பெருமக்கள், விவசாயிகள், வேளாண் சங்கங்கள் இன்றைக்கு கொடி உயர்த்தி கொண்டு டிராக்டர் எடுத்துட்டு கொண்டு லட்சக்கணக்கான டிராக்டர் நிறுத்திக்கிட்டு போராடுறாங்களே. எதுக்காக? அவங்க இந்த பெரிய மனுஷன் அன்னைக்கு வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து 3 வேளாண் சட்டத்தை கொண்டு கடைசியில் மரியாதை திரும்ப பெற்றாங்க. ஆனால் அதுல கொடுத்த பிராமிஸ் என்ன? இந்த வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறுகின்ற அதே நேரத்தில் வேளாண் மக்களுக்கு நிச்சயமா நான் உறுதிமொழி அடிச்ச மாதிரி அப்ப உறுதிமொழி கொடுத்தார். எம்எஸ்பியை நான் கொண்டு வருவேன், குறைந்தபட்ச ஆதார விலையை கொண்டு வருவேன் என்று சொன்ன நேரத்தில் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. இதுவரைக்கும் செய்யல. இன்னைக்கு அதான் முக்கியமானது. நிறைய கோரிக்கை இருக்குது, அதை மட்டும் சொல்றேன். அந்த எம்எஸ்பி ஏன் நிறைவேற்றலன்னு கேட்கிறாங்க. இப்போ அதான் போராட்டம். டெரரிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. யாரு? அரசாங்க டெரரிஸ்ட் மாதிரி ரோட்ல எல்லாம் ஆணியை குத்தி வைக்கிறாங்க, சாணியை நட்டு வைக்கிறாங்க. டயர்ல டயர் அந்த டிராக்டர் டயர் அதுக்கு மேல வரக்கூடாது, டிராக்டர் வரக்கூடாது. பள்ளம் 20 அடி 30 அடி பள்ளம் தோண்டி ஜேசிபி எல்லாம் அது உள்ள வந்து வர முடியாது அளவுக்கு பண்றாங்க.
அவங்க முன் யோசனையோடு ஜேசிபி எடுத்து வராங்க, டிராக்டர் எடுத்து வராங்க, எப்படி போயிடலாம் டெல்லிக்குன்னு சொல்லி. ஆனா ஜேசிபியோ டிராக்டரோ அந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி 20 அடி பள்ளத்தை தோண்டி வைக்கிறான் போலீஸ்காரன. இது நியாயமா? இருக்கிற உழவு பெருமக்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த அநியாயம் நடக்கிறது, நீங்க இந்த அத்துமீறல் நடக்கிறது, இந்த மோடி அரசு தட்டி கேட்க வேண்டாமா? அதைத்தான் இந்த கூட்டம். அதுதான் அண்ணன் கேட்டார். இந்த மோடி அரசு தட்டி கேட்கிற கூட்டமாக நீங்க மரியாதையை நடத்தணும் என்று அவர்களை எச்சரிக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன சார் ஆச்சு? எம்.எஸ். சாமிநாதன், நம்ம ஊரு, நம்ம கும்பகோணத்து ஐயா, மிக சிறந்த வேளாண் விஞ்ஞானி, அவருடைய அறிவு பஞ்சமில்லாத மனிதன். ஐநா சபை வரைக்கும் என் கூட வருவாரு, நான் ஒரே பிளைட்ல போவோம், அவர் வேற, அவர் சுற்றுச்சூழலுக்காக வருவாரு, நான் அமைச்சருக்கு இந்த முறையில் போவேன். ஐநா சபையில ஒவ்வொரு தடவையும் கூட்டம் நடக்கின்ற பொழுது நாங்க 2 பேருமே போவோம், அங்கே பேசுவார். பேசுகின்ற பொழுது ஒரு தமிழன் என்ற முறையில் நான் அதாவது நெஞ்சு உயர்ந்து பேசுவேன், அப்படியே தலை நிமிர்ந்து நிற்பேன். அந்த அளவுக்கு அவர் மேடையில் உட்கார்ந்து அவ்வளவு அழகா பேசுவார். அகில உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள்லாம், வேளாண் விஞ்ஞானிகள்லாம் அசந்து போகின்ற நிலையிலே அந்த டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் பேசுவார். பேரறிஞர் இறந்தார். அவருக்கு இன்னைக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கிறார் மோடி சார். மோடி சார் பாரத ரத்னா விருது கொடுக்கிறீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? பழைய கதையை சொல்றேன். என்ன கதை? 2006 இதே எம்.எஸ். சுவாமிநாதன் அறிக்கை கொடுக்கிறார். இந்த விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, விவசாயத்தை நம்பதான் இடத்துல 75% பேர் விவசாயத்தை நம்பி விவசாய தொழில் செய்யறாங்க. நம்ம அவங்கள நம்பிதான் நாம சாப்பிடுறோம். சோழ வளநாடு சோறுடைத்து என்று நம்முடைய சோழ மண்டலத்தை பெருமையா பேசுறமே, அந்த வேளாண் தோட்டங்களை வைத்துத்தானே, வேளாண் விவசாயிகள் வைத்துத்தானே. அவரு என்ன பண்றாரு? இந்த ஊர்ல பிறந்தவருங்கிற என்ன காரணமோ அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். யார்கிட்ட? மன்மோகன் சிங் கொடுக்கிறார். இந்த 2006 கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை உடனடியாக பாராளுமன்றத்தில் வைக்கப்படும். பாராளுமன்றத்தை டிஸ்கஸ் பண்றாங்க. பாராளுமன்றத்தை டிஸ்கஸ் பண்ண பிறகு அங்கேயே பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிக்கை மிக மிக கவனமாகவும் மிக உயர்ந்த நோக்கத்தோடும் இது நிறைவேற்றப்படும். இந்த அறிக்கையில எந்த கருத்துக்கள் எடுத்துக்கணும், எந்த கருத்து ஒதுக்கப்படணும், நல்ல கேர்ஃபுல்லா டிசைட் பண்ணுங்க என்ன பிரதம மந்திரிக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இது என்டிசிக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிரதமர் முடிவு பண்ணார். மன்மோகன் சிங் அவர் பெரிய அறிஞர், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட். அவர் என்ன பண்றாரு? இந்த என்டிசியை கொண்டு போனார். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழுமம். அதுல கலைஞர்லாம் நம்ம தலைவர் பெரியவர்கள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. தேசிய வளர்ச்சி குழுமத்தில் இந்த நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள், இந்திய நாட்டினுடைய கேபினட் மினிஸ்டர் உறுப்பினர் அண்ணா வருவார். அதுபோல இப்ப எல்லா முதலமைச்சர்களும் வருவாங்க. எல்லா முதலமைச்சர்களும் இருந்தாங்க, எல்லா அமைச்சர்களும் இருப்பாங்க, மத்திய அமைச்சர்கள். அதுல முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அப்பவும் டிஸ்கஷன் நடக்குது. இதே மாதிரி பாராளுமன்றத்தில் என்ன சொன்னாலும் அதே போல இது ஒரு கமிட்டி போடணும். கமிட்டி போட்டு மேலும் ஆய்வுகள் நிறைய மிக கேர்ஃபுல்லா நடத்தணும். ஏன்னா சென்சிட்டிவ் இஷ்யூ, நம்ம நாட்டினுடைய விவசாயிகள் பெருங்குடி மக்களை சார்ந்த விஷயம். விவசாயிகளுடைய பிரச்சனையை கேர்ஃபுல்லா டிசைட் பண்ணணும் அன்னைக்கே சொல்றாங்க. பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, நேஷனல் என்டிசி மீட்டிங்ல சொல்றாங்க. கடைசியில என்ன செய்யணும் கேட்ட, கடைசியில பிரதமர் இருந்து கேட்கிற என்ன செய்யலாம் சொல்றாங்க. யாராவது ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் தலைமையில குழு போடுங்கன்னு சொல்றாங்க எல்லாரும். அப்ப என்ன செய்யலாம்? முதலமைச்சர்களே சேர்ந்து குழு உறுப்பினர்களாக இருங்க, எல்லா முதலமைச்சரும் உறுப்பினராக இருங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு தலைமை தாங்கி ஒருத்தர் இருக்கணும். யார் இருக்க முடியும்னா எதிர்கட்சியில இருக்க போடுங்க. எதிர்கட்சியில யார் இருக்கலாம்? மோடியே இருக்கட்டும். மோடி தலைமையிலே அந்த குழு இருந்தது சார். நல்லா புரிஞ்சுங்க, இங்கதான் சீரியஸ் மேட்டர் வரப்போகுது. எந்த மோடி தலைமையிலே அன்றைக்கு இந்த குழு அமைக்கப்பட்டதோ அந்த குழு கடைசியில் என்ன பண்ணுச்சுன்னா 2011 அறிக்கை கொடுக்குது. முதலமைச்சர் கூடி பேசுறார்,
முதல்வரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. 2012 மோடி மன்மோகன் சிங் அறிக்கை கொடுக்கிறார். மன்மோகன் சிங் அந்த அறிக்கையை கொடுக்கும் போது மன்மோகன் சிங் சாப், the time has come to pass an act on MSP. குறைந்தபட்ச ஆதார விலை கொடுப்பதற்கு காலம் வந்துவிட்டது, காலம் கனிந்து விட்டது என்று சொன்ன மோடி 2011 சொன்னார். என்னாச்சு? 2012 சொன்ன பிறகு சட்டத்தை தயார் பண்றதுக்கு ரெடி. அவரு லாயர்ஸ் கூப்பிடுறாரு. இந்த சட்டத்தை தயார் பண்ணணும் லாயர்ஸ் கூப்பிடுற நேரத்தில் ஏஜி அவங்க நாங்க ஊர்ல அட்டன் ஜெனரல் அவங்க டெல்லியில இருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு கேபினெட்ல முடி எடுக்கிறதுனால அது சரியா இருக்குதான்னு பாக்குறது. எப்படி அரசியல் வித்தகர்கள் இருக்கிறார்களோ அதே போல அந்த மாதிரி இந்த சட்ட வல்லுநர்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பெரிய மந்திரிகள் அப்படிதான் செய்வாங்க. அப்படி பேசும்போது நீங்க கரெக்ட், எம்எஸ்பி கொண்டு வர்றது கரெக்ட் தான், அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால 2 சட்டங்களை நீங்க நிறைவேற்ற வேண்டும், இல்லைன்னா செல்லாது. அரசு வழக்கறிஞர் சொல்றார், என்ன சொல்றாரு? 2 சட்டத்தை ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட கொண்டு வரணும், உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வரணும். அதே போலவே லேண்ட் அக்விசிஷன், இந்த நிலத்தை வாங்குறது, ஒருத்தர் வாங்குறது விற்கிறது இருக்குல்ல, அதுக்கு லேண்ட் அது சட்டம், நிலத்தை வாங்குறது விற்கிறது இருக்குல்ல, அதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரணும். இந்த 2 சட்டமும் கொண்டு வந்து நிறுத்தினால்தான் இந்த எம்எஸ்பி சட்டம் போட்டா செல்லும் அப்படிங்கிறாங்க. எம்எஸ்பி சட்டம் போனா எவனா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிடுவான், ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவான், சுப்ரீம் கோர்ட் போய் வாங்கிடுவான். ஆக என்ன பண்றாரு மன்மோகன் சிங்? ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட கொண்டு வர, நாங்கெல்லாம் இருந்தப்போ ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட கொண்டு வந்தோம். லேண்ட் அக்விசிஷன் நிலம் வாங்கறது கொடுக்கறதுக்குள்ள அதை சட்டமா கொண்டு வந்துடும். 2 சட்டம் நிறைவேற்ற போறோம். நிறைவேற்ற பிறகு என்ன ஆச்சுன்னா 2013 என்று வந்துச்சு. 2013 இந்த மாதிரி தேர்தல் நேரம் வந்துச்சு. 2014 தேர்தல் வந்துச்சு. புரிதா சந்திரு? நம்ம ஏன் செய்யலன்னு கேட்கிறாங்களா? அதுக்காக இந்த பதில் இவ்வளவு நேரம் சொல்ல முடியாது போச்சு. 2014 தேர்தல் வந்த உடனே ஆட்சி மாறி போச்சு. நாங்க கொண்டு வர வேண்டிய எம்எஸ்பி சட்டம் கொண்டு வர முடியாமல் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கவில்லை. ஆகவே 2014 அண்ணன் எந்த அளவுக்கு போய் சொல்லணுமோ அந்த அளவுக்கு போய் சொல்றதுக்கு அலோவ் பண்ணிட்டோம், மக்கள் அலோவ் பண்ணிட்டாங்க. 2014 இருந்து 2021 வரை 64,913 பேரை பசி பட்னியால செத்துட்டான். அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்க சட்டம் நிறைவேற்றுங்க இல்லையோ, ஆனா 64,913 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் என்னாச்சு? விவசாயிகள் போராட்டம் வேற ஆரம்பிச்சு. எம்எஸ்பி கொண்டு வரல, ஒரு நாள் விவசாயிகள் போராட்டம் நடக்குது. 700 பேர் இறந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 700 பேர் இறந்தாங்க. கடும் குளிர், வெயில், இதெல்லாம் ஓபன் செல்ல கைக்கு கீழே இருந்துட்டு மக்கள் போராடினாங்க. 300 நாள் போராடுறாங்க. யாரும் ஒரு மந்திரி கூட போய் பார்க்க, மந்திரி சாதாரண மந்திரி தான் போனாங்க ஒழிய பிரதமர் போய் எட்டி பார்த்தாருன்னா பார்க்கல. பிரதமருக்கு கவலை இல்லை. எந்த பிரதமர் கமிட்டியுடைய தலைவராக இருந்தாரோ, எந்த பிரதமர் எம்எஸ்பி கொண்டு வரணும்னு சொன்னாரோ, அவரே 3 கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து மட்டுமில்ல எம்எஸ்பி இல்லைன்னு சொன்னார். எல்லா உணவுப் பொருட்களுக்கும் எம்எஸ்பி வேண்டும் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது. இவரே சொல்லிட்டு பின்வாங்கினார். இப்ப இந்த வருஷம் பட்ஜெட்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க தெரியுமா? வேளாண் மக்களுக்கு 2.67% தான் உங்களுக்கு ஒதுக்கீட்டு சொல்லிருக்காங்க. அப்ப கொடுத்த உறுதிமொழிகள் எல்லாம் காப்பாற்றாது மட்டுமல்ல, மிக முக்கியமான எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலைக்கும் சட்டம் கொண்டு வரவில்லை. 1 லிட்டருக்கு 35 ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டியதில்லை பெட்ரோலுக்கு அப்படின்னு சொன்னார். ஆனா என்ன நடந்து தெரியுமா? 10 ஆண்டுல வரி மட்டும் 30,83,561 கோடி மத்திய அரசுக்கு போயிருக்கு. பெட்ரோலிய வரி நீங்க கொடுத்த வரி 35,83,561 கோடி.
ஒரு குடும்பம் 1,37,000 கோடியை கொடுத்திருக்கிறது. ஒரு குடும்பம் மன்னிக்கணும் 1,37,000 ரூபாய் கொடுத்திருக்கு ஒரு குடும்பம். யூபிஏ ஆட்சியில நாங்க ஆட்சி இருக்கிறது 55 ரூபாய் 49 பைசா. இந்த விலையெல்லாம் முன்னாலே உங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அடுத்து 2010 இன்னொரு பொய்ய சொன்னார் பிரதமர். பொய்ன்னு சொல்லக்கூடாது, உண்மைக்கு பொறுப்பிட சொல்லிடலாமா? ஏன்னா சொன்னது பொய் தானே. 2010 இன்னொரு பொய் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, Phase 2 மெட்ரோ ரயில் திட்டம் 2வது அலகு 63,000 கோடி, 63,246 கோடி சென்னையில் 3 ரயில் திட்டம், 3 வழி. இந்த 3 வழித்தடங்களுக்காக 2019 திட்டம் தயாரிக்கப்பட்டது. தயாரிச்சு என்ன பண்ணாங்க? எல்லாமே அப்ரூவ் பண்ணாங்க. யாராவது அப்ரூவ் கொடுத்தது? ஜெய்கா, ஜப்பானுடைய நிதி நிறுவனம். நீங்க போடுங்க, செய்யுங்க, நாங்க நிதி கடன் கொடுக்கிறோம் சொல்றாங்க. ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், நான் கடன் கொடுக்கிறோம் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பேர் 2019 கொடுத்தது, 2019 உருவாக்கப்பட்ட அந்த திட்டம், அந்த திட்டத்துக்கு கேபினட் அப்ரூவல் கொடுக்கல. கேபினட் சிசிஏன்னு சொல்லுவாங்க, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அதுல கொண்டு இவ்வளவு பெரிய பணம் இருக்கிறதுனால அது எல்லாம் கொண்டு போய் அதுல மத்திய அரசுடைய சிசிஐல அப்ரூவ் பண்ணணும். அது இதுவரைக்கும் சிசிஐல வைங்கன்னு சொல்லி 3 தடவை 4 தடவை தலைவர் நேரடியா வந்து, நானும் கூட போயிருந்தேன், எனக்கு தெரியும். நடுவர் அமைச்சருடைய தலைமை அமைச்சரை மோடியை பார்த்து நேரடியாக பிச்சை எடுப்பது போல பல நேரங்களிலே கேட்டுவிட்டோம். சார் என்ன சார் தலையெழுத்து? இந்த நாட்டிற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நாட்டிற்காக, மாநிலத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டியதில்லை, கெஞ்சி விட்டு வரலாம் என்று அவர் கெஞ்சுறார். 3 தடவை சொல்றார், நான் செய்யறேன், உங்களுக்கு செய்யாம யாரு செய்வா அப்படின்னு. ரொம்ப அழகா பேசிக்கல அனுப்பிச்சாங்க. இதுவரைக்கும் அப்ரூவல் கொடுக்கல. இத்தனை நிதி நிறுவனங்கள், உலக நிதி நிறுவனங்கள் தாங்கள் கடன் கொடுக்கிறோம் சொல்லி கூட செய்யல. அப்ப என்ன அர்த்தம்? இந்த நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னா என்ன தப்பு? இப்படிப்பட்ட நிலையை, ஓரவஞ்சனையை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். 7/17/8/21 ரிப்போர்ட் இங்கே சப்மிட் பண்றோம். என்ன எதுக்கு? பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு. அரசாங்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு பண்ணணும்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு பர்மிஷன் வாங்கணும். அது மத்திய அரசு. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு எடுத்துட்டே போக மாட்டேங்கிறாங்க, கேபினெட்டுக்கு எடுத்துட்டே போக மாட்டேங்கிறாங்க. கேபினெட் போனா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு அப்ரூவ் பண்ணி தான் அதை எடுத்துட்டு போகணும். பண்ணல. 21 மத்திய உள்துறை அமைச்சர் அதுக்கு பவுண்டேஷன் போடுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அவங்க அந்த அடிக்கல் நாட்டுறது அவங்க கூட இருந்தாங்க. அடிக்கல் நாட்டுறாங்க, பணம் கொடுக்கல. ஆனா திட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிற நண்பர்களே, தலைவர் தலையிலே அந்த சுமையை ஏற்றிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து செல்கிறார். 63,000 கோடி ப்ராஜெக்ட்ல 50% தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏமாத்திருக்கிறாரு. தமிழ் மக்களை ஏமாத்தினாரா இல்லையா? இது ஓரவஞ்சனையா இல்லையா? தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை அவர் வந்து சிந்தித்து பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2019 இன்னொரு ஏமாற்றம். ஏமாற்றமே அந்த இயர்ல தான் ஆரம்பிச்சு. மதுரைக்கு வர அங்கே இருந்து வந்து பறந்து வந்து மதுரையில் வந்து பவுண்டேஷன் போட்டார். எதற்கு? மதுரை எய்ம்ஸ். மதுரை எய்ம்ஸ் கல்லூரிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் 2,000 கோடி மிகப்பெரிய விழாவாக நடந்தது. விழா நடந்தது. அதுல ஒரு செங்கல் எடுத்து வச்சுட்டு போனார். அந்த செங்கல் எங்க போயிட்டு தெரியல, எங்க போறீங்கன்னு தெரியல. என் மாப்பிள்ளை சிரிக்கிறது, அவருக்கு ரகசியம் தெரியும் போல இருக்கு. அந்த ஒரு செங்கலையும் என்னோட இன்னொரு மாப்பிள்ளை, அவரும் அமைச்சராக இருக்காரு. அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணாரு, ஒரு கல் எடுத்துட்டு போய் காட்டி காட்டி ஊரடமா காட்டி 234 தொகுதி அந்த கல் என்ன, யாரு கல்லு இது? எய்ம்ஸ் கல் அல்லவா? எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டப்படுதுல்ல, மோடி வைத்த கல் அல்லவா? அந்த கல் அப்படியேதான் இருக்குது.
அந்த கல்லை எடுத்துட்டு போய் காட்டி காட்டி ஒரு தேர்தலே வெற்றி பெற்றார். அவங்க அப்பாவையும் முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் பாருங்க, ஒரு கல்லை காட்டி அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகிறாருன்னா அந்த கல் எந்த அளவுக்கு உணர்ச்சியை தூண்டி இருக்கிறது தமிழ் மக்களிடம், எந்த அளவுக்கு உணவை தூண்டி இருக்கிறது தமிழ் மக்களிடம் எண்ணி பாருங்கள். அதே கல்லை திருப்பி எடுத்துட்டு விடுவார். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு கேட்போம், அதே கல் வரும் திரும்பவும். இதான் நடக்க போகுது. 2000 கோடி இல்லையா நான் கேட்கிறேன். எத்தனை பணக்காரனுக்கு இந்த பணக்காரெல்லாம் இவர் இருந்தாரு. நம்ம எஸ்எஸ்பி கிட்ட இருந்தாங்க. எவ்வளவு பேர் தெரியும் உங்களுக்கு. அவ்வளவு பணக்காரங்களும் அவங்களுக்கு வரியை குறைச்சு, வரியை ஒட்டுமொத்தமா குறைச்சு, வரி ஏய்ப்பு செய்யற அத்தனை பேரையும் குறைச்சு ரத்து பண்ணிட்டாங்க. பல லட்சம் கோடி ரத்து பண்றீங்க. ஒரு 2000 கோடி எய்ம்ஸ் கொடுக்க கூடாது. வெறும் 2000 கோடி சார். ஏன் கொடுக்கலன்னா அதுக்கு என்ன பண்றது? மதுரையை தவிர எல்லா 6 இடங்கள்ல எய்ம்ஸ் சொன்னாங்க. அன்னைக்கு 6 இடங்கள்ல வந்துருச்சு. மதுரைக்கு வரவே இல்லை. அமைச்சர் சொல்றாரு, நான் கேட்ட கேள்வி எல்லாம் விளம்பரம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. என்ன காப்பாத்துக்கு அண்ணன் வரல, என்ன அடிக்க வந்தா வர்றாரு. ஆனா கேள்வி கேட்கும்போது அவன் பதில் சொல்றான். அவன் லூசு பையன் பேச என்ன பதில் சொல்றாருன்னா, நாங்க ஆரம்பிச்சிருமே எய்ம்ஸ் பல்கலைக்கழகம், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலும் கல்லூரியும் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எங்க சார் ஆரம்பிச்சீங்க? ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ராமநாதபுரம் கல்லூரியில 50 பேரோட ஆரம்பிச்சிருக்கோம். மதுரையில எய்ம்ஸ் கேட்டா 150 மைல் தாண்டி ராமநாதபுரத்துல எய்ம்ஸ் போறேன்னு சொல்றீங்க, நியாயமா நான் கேட்டா அதோட துணை கேள்வி கேட்டேன். சரி, அதுக்கு நிர்வாக அலுவலகம் இருக்குமே, அது எங்க இருக்குது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸார கேக்குறீங்க. அது பாண்டிச்சேரியில 450 கிலோமீட்டர் தாண்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி அரசாங்கம், ஒன்றிய அரசு இருக்குன்னு சொன்னா, என்னுடைய மாப்பிள்ளை பொய்யாமணி கேட்டாரு கேள்வி. அவங்க தாத்தாவை செஞ்சுட்டாரு. அவங்க தாத்தா கொஞ்சம் பார்த்தா ஐயோ பாவம்னு பார்த்து பேசுவார். இவர் பாவம் பரிதாபம்லாம் பாக்குறது இல்ல. மோடியை போட்டு சாத்து 15 நிமிஷம் பேசிருப்பார். மோடியை சாத்து நல்லா சிரிக்கிற மாப்பிள்ள. நீ என்ன சொல்றாரு? அவங்க பிஜேபி கட்சி தலைவர் வர்றாரு ஒரு நாளைக்கு வந்து, என்ன சார் எய்ம்ஸ் பத்திரிகையாளர், இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எய்ம்ஸ் என்ன ஆச்சுங்க அப்படி கேட்கிறேன். அதுவா 90% வேலை முடிஞ்சு போச்சு. 90% கட்டி முடிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. பிஜேபி தலைவர் சொன்னாரு, பத்திரிகையில் வந்து படிச்சுங்களா இல்லையா? எல்லாம் 3 வந்து நீ எதுவுமே படிக்கிறதுல, வயலுக்கு போறது, நாத்து நடுவு நடுறது, காலை இருக்கிறதோட சரி, கூட்டம் போட்டா வந்து கேட்கறது. இன்னைக்கு அது கேட்டு போங்க. நட்டா பேசின பிஜேபி அகில இந்திய தலைவர் சொன்னார், 90% எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போது சொன்னார். இந்த மாதிரி காமெடி எல்லாம் அந்த கட்சியுடைய தலைவர்களாக இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெள்ளச்சேதம் ஏற்படும். இப்போ ரீசெண்டா 2023 மிகப்பெரிய வெள்ளச்சேதம் ஏற்படும். அந்த வெள்ளச்சேதம் எப்ப நடந்தது? டிசம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்குது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி கொட்டுது எங்க? சென்னையில். கொட்ட மழைக்கு மொத்த கணக்கு எவ்வளவு சொன்ன? ஒரு நாள்ல பெய்த மழை மட்டும் 45 சென்டிமீட்டர். 45 சென்டிமீட்டர், 1.5 அடி மழை பெய்து ஒரே நாள். உடனே தலைவர் என்ன பண்றார்? நான் இப்ப வர முடியாது, நீ என்ன பண்ற, நீ என்ன கடிதம் தர, போய் முதலமைச்சர் பிரதம மந்திரி பார்த்துவாங்க. போன உடனே அவர் காட்டின அன்புக்கு பாசத்துக்கு அளவே கிடையாது. வேற யாராவது இருந்தா வெளியில வரும்போது பிஜேபி தான் வந்திருப்பான். என்ன தேர்ந்தெடுத்தாலும் நீ தப்பிச்ச. அப்படியே என்னதுமா நான் சொல்லக்கூடாது சொன்னா, நீங்க திருப்பி பிரதமருக்கு எனக்கு நடந்த உரையாடெல்லாம் சொன்னா, தஞ்சாவூர்ல போய் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரையும் அதையும் கேட்பாரு. அவர் உடனே நியூஸ் கொடுங்க, என்ன பேசணும் அவர் போயிடும். தஞ்சாவூர்ல போய் நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்க, நம்ம 2 பேருக்கு இன்டிமேசி எப்படி, நம்ம 2 பேரும் நண்பர்கள், நீ இப்படி சொல்லி நியாயமா அப்படின்னு கேட்டா நான் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் கேப்ப பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கேப்ப பண்ணுவேன். நீங்க சண்டை போடுவீங்க போயிடுவீங்க, ஆனா சண்டை போட்டுவிடாம அன்பா போறோம். அவர் என்ன பண்ணார்? உடனே வா போட்டோ எடுக்கல, மெமரண்டம் கொடுத்திய போட்டோ எடுக்க விடணும்.
அந்த இந்திய கொடி இருக்குல்ல, மூவர்ண கொடி, அதுக்கிட்ட அழைச்சிட்டு சொல்லி போய் அழைச்சி போயிட்டு மூட்டை கொடி போட்டோ நெல் போஸ்ட் கொடு அப்படின்னா போட்டு கொடுத்தாச்சு. பத்திரிகையில் வந்துச்சு. அதுதான் சார் ஓட்டை எடுத்தாரு, பத்திரிகையில் வந்துச்சு. எப்போ? டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு போட்டோ, 8ஆம் தேதி இங்க வந்துச்சு. இது ஒண்ணுதான் நான் சாதிச்சது. அது தலைவர் கடிதத்தை கொடுத்ததுனால ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது. இந்த நாட்டினுடைய பிரதமரோடு டிஆர் பாலு போட்டோ எடுத்துக்கிட்டது பத்திரிகையில வந்தது. ஆகா, அண்ணன் போய் பார்த்துட்டாரு, நமக்கு நாளைக்கே வெள்ள நிலவரம் வரப்போகுதுன்னு என்னுடைய மக்கள், எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் நினைச்சாங்க. என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், இந்த 4 மாவட்டமா அப்படியே பயந்து போனாங்க. என்னாச்சு? கொடுக்கவே இல்லையே, இதுவரைக்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? டிசம்பர் 19 நான் இனிமே நடக்காது, வா போலாம். பிரதமரை போய் திருப்பி வீட்டில் போய் பார்த்தோம். பிரதமர் பார்க்கும்போது அப்படியே எழுந்து ஓடி வந்துட்டார். எழுந்து வர்றார். அங்க இருந்தவர் அங்க மூலை கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டு ப்ளீஸ் கம் ஸ்டாலின்ஜி 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 அப்படின்றார். எங்கேயோ குரல் கேட்குது, ஆளை காரணம் உண்மையிலிருந்து வர்றாரு. நேரம் ஆச்சு போய் உட்கார்ந்தாங்க 2 பேரும். நானும் பழகிறவங்க. அவர் முதல்ல தலைவர் வச்சாரு கூட. என்னதான் கிண்டல் ஏதாவது சொல்லுவாரு, சொல்லிட்டு போடுவாரு. இதெல்லாம் பொறுத்துக்கிட்ட மாணவ ரோஷம் எனக்கு இருக்குதானே, நமக்கு வேண்டிய பணம் தானே. அவர் கிண்டலா பேசுவாரு. இவர் காங்கிரஸ் நண்பர், இவர் காங்கிரஸ் கூட தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவார் தலைவர் முன்னாலே. ஆனா நீ ஏன் காங்கிரஸ் கூட இருக்க அப்படின்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பேசுவாங்க. நான் என்ன பண்ணி தொலைகிறது? சரி, நான் பார்த்துட்டு வந்தேன். பார்த்து வெளியே வரும்போது இப்படி எல்லாம் பேசுறாரு, நாளைக்கே நிதி அனுப்பிச்சு வரேன்னு தலைவர் சொல்றாரு. தலைவர் மாதிரி இலகின மனசு. அவங்க அப்பாவை எவ்வளவோ பெரிய கண் முன்னால ஏமாத்தாங்க. நான் அப்ப சொல்லுவேன், அண்ணா ஏமாறாதீங்கண்ணா, இப்படி எல்லாம் சரியில்லைண்ணே அப்படி பெரியவர்கிட்ட சொல்லுவேன். பெரியவர் ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. உனக்கு தெரியாத அவனை பத்தி எப்படி இந்த இறைவன் உட்காந்துருக்காரு, எதில் செல்லம் உட்காந்து, உனக்கு தெரியாது ஒண்ணு தெரியாது பய. நான் அதையும் தாங்குவேன். பெரியவர் என்ன சொன்னாலும் தாங்குவேன். ஆனா சாதாரண ஆளுங்கெல்லாம் சொல்லும் போது எப்படி தாங்கிறது? தாங்க முடியாது. அதையும் ரசிச்சுக்குவேன். அப்படி அவர் சொல்லும் போது அப்படி மகிழ்ந்து போனார் தலைவர். ஆனால் இதுவரைக்கும் ஒரு பைசா வரல. என்ன செய்யறது? ஜனவரி 13 பொறுத்து பார்த்து மனகர வசனத்தில் வருதில்ல, பொங்கி எழு மகனே அப்படின்னாங்க. பொங்கி எழுந்தாரு. 11ஆம் தேதி நீங்க போயிட்டு வாங்கன்னு எல்லா கட்சி தலைவர்களையும் அனுப்பிச்சாரு. எங்க? பிரதமரை பார்க்க. பிரதமர் போய் பார்த்தோம். பிரதமரை பார்க்கும்போது சொன்னார், ஏதோ உள்துறை அமைச்சரை பார்த்தேன். உள்துறை அமைச்சர் பார்க்கும்போது, என்ன பாலாஜி ஏன் இதுக்கு நீ அலையிறீங்க? நான் தான் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படிங்க. எல்லாம் செஞ்சீங்க. இந்த நாட்டிலேயே முதல்ல வெள்ளச்சேர்த்தை பார்க்கறதுக்கு இந்த நாட்டுடைய பைனான்ஸ் மினிஸ்டரே அனுப்பிச்சது நீங்க தான் சார். நான் சொன்னேன், அவங்க போடுறாங்கல்ல அது மாதிரி நான் கொஞ்சம் போடுறேன். முதல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொஞ்சம் ஒரே நாள்ல திடீர்னு பிளைட்ல எடுத்துட்டு வந்து எங்களெல்லாம் சென்னையெல்லாம் பார்த்தது நீங்க தான் சார். பாராட்டின உள்துறை அமைச்சரை பாராட்டின. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், வெள்ளச்சாயத்தை கவனிக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் உடனடியாக 2 கேபினட் மினிஸ்டர் அனுப்பிச்சு எல்லாத்தையும் பார்க்க சொன்னது நீங்க தான், உங்களுடைய ஆட்சியில தான், நான் மறக்கவே முடியாது என்று பாராட்டினேன். சரி, அப்ப என்ன செய்ய போறீங்க நான் கேட்ட. திருப்பி கடைசியில் எல்லா தலைவர்களையும், நான் ஒருத்த மட்டும் எல்லா தலைவர்களையும் 8 தலைவர்கள் இருந்தாங்க. அப்ப கடைசியில் சொன்னாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்னைக்கு சொன்னாரு? ஜனவரி 13 போகி மறுநாள் பொங்கல் ஊருக்கு போ. நான் இந்த மாசம் 27ஆம் தேதிக்கு முன்னால ஒரு நாள் கூட அந்த பக்கம் போகாது. அவர் சொல்றாரு, not even a single day I won't wait even after நிச்சயமா 13ஆம் தேதிக்கு முன்னால நான் கொடுத்துறேன். ஒரு நாள் கூட அந்த பக்கம் போகாது. 27ஆம் தேதிக்குள்ள கொடுத்துறேன். 27ஆம் தேதி முன்னால பணத்தை விடுவிக்கிறேன் என்று சொன்ன அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுவரைக்கும் கொடுக்கலங்கிறது மட்டும் இல்ல, பாராளுமன்றம் நடக்குது. கேட்டு பார்த்தோம். கடைசியில் எப்பவும் கொடுத்தாரு, டைம் கொடுத்தாரு. டைம் கொடுத்ததுல தான் நம்ம அண்ணன் எல்முருகன் என்ன இன்டர்ஃபியர் பண்ணாரு. சிரிக்கிறாரு. எஸ்எஸ்பி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு?
நான் கேட்டேன், உங்களை பாராட்டுகிறேன், இந்த நாட்டினுடைய பிரதமரை பாராட்டுகிறேன், உள்துறை அமைச்சரை பாராட்டுகிறேன், அந்த வெள்ளச்சேர்த்தை பார்வையிட வந்த முதல் நிதி மந்திரி நம்ம நிர்மலா சீதாராமன், இந்த நாட்டினுடைய ராணுவ அமைச்சரே வந்து பார்த்தார். இதெல்லாம் எப்பவும் நடக்காத வேலையெல்லாம் நடக்காத நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. எங்க மீது கருணை இருந்து நம்முடைய தமிழ் மக்கள் மீது அவ்வளவு பாசமும் பற்றும் இருக்கிறது. உங்களை பாராட்டுறேன்னு பார்லிமெண்ட்ல பேசுறேன், நீங்க பாத்தீங்க. இது பேசிட்டு இருக்கும் போது நம்ம அண்ணன் என்ன பண்ணா திடீர்னு குறுக்க பாயிறாரு. நான் என்ன சொல்லணும், என்னோட டிமாண்ட் என்ன அதை சொல்ல விட மாட்டேன், மறுக்கிறாரு. அவர் சத்தம் போட்டு என்ன மறக்கிறாரு. சார் நான் கேட்கிறேன், உள்துறை அமைச்சருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு பதில் சொல்ல வேண்டிய உள்துறை அமைச்சரோ துணை அமைச்சரோ பேசலாம். நான் கேள்வி கேட்க பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள வரல, துணை அமைச்சர் பதில் சொல்றாரு. பாவம் அவர் பேசிட்டு இருக்காரு, இவர் எழுந்து குறுக்க பேசிட்டு இருக்காரு. ஆனா உட்காருங்க, நான் முதல்ல தமிழ்ல சொல்லி பார்த்தேன், அப்புறம் இங்கிலீஷ் சொன்ன ப்ளீஸ் நான் சொன்னேன். அப்புறம் அப்படி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன சரிக்கிறீங்க சார்? எப்படி எவ்வளவு நேரம் சார் பொறுமையா இருக்கு? நான் சொன்னேன், எப்படி சொல்லி என் வீட்டுக்கு பணம் கேட்டேன். எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் அவரு இருக்காரோ அதே மாநிலத்திற்கு நிதி கேட்டு அவர் பாரபட்சம் பார்த்து அண்ணன் கேட்கட்டும், நீ நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அமைதியா உட்கார்ந்துக்கணும். இவர் பாட்டு பேசுற ஒண்ணுக்கு ஒண்ணுல பேசாம விட்டாச்சு. அவர் என்ன சொன்னாரு, அதுக்குள்ள ஒரு இன்னொரு மந்திரி பார்லிமெண்ட் எமர்ஜென்சி முடிய இதுக்கு சம்பந்தப்படாத இன்னொரு துணை மந்திரி என்று சொல்றாரு. அவர் தலித் இனத்தை சார்ந்த அவரை பார்த்து இப்படி பேசிட்டாரு. நான் என்ன பேசினேன்? நான் ஒன்னும் பேசலையே. எதற்குமே சம்பந்தப்பட எந்த இலாக்காவுக்கு சம்பந்தப்படாத ஒரு துணை மந்திரி இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க, நியாயமானு கேட்டேன். அதுல என்ன தப்பு? இலாக்காவுக்கு சம்பந்தப்படாத பதில் சொல்லக்கூடாது, எழுந்திருக்க கூடாது. அவர் அனாவசியமா இன்டர்ஃபியர் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களா அண்ணா எல்லாம் உட்காந்துருக்காங்க, அண்ணா சட்டமன்றத்தில் இருந்தவங்களா உட்காந்துருக்காங்க. அப்படியே வாயை பத்திட்டே உட்காந்துருக்காரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்பதான் உங்களுக்கு என்ன கேட்டா, அவங்க இன்டர்பிரேட் பண்ணது தப்பு. யார் ஒரு உறுப்பினர் எழுந்து பேசுகின்ற பொழுது, உறுப்பினர் இன்னொரு உறுப்பினர் எதிர்கட்சியோ ஆளுகிட்ட எழுந்து பேசும்போது என்ன இன்டர்பிரேட் பண்ணணும்னா அவங்க பர்மிஷன் கேட்கணும். மிஸ்டர் பாலு will you please yield? மிஸ்டர் பாலு உட்கார்றீங்களா, நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படி என்கிட்ட தயவா கேட்கணும். கேட்டு உட்கார் பேசுங்க முருகன் சொன்னா நான் உட்கார்ந்தா அவர் பேசலாம். இதுதான் வழக்கம். சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இருக்கின்ற நடைமுறை. நான் ஈல்டானா நான் உட்கார்ந்தா அவங்க பேசலாம். இந்த முறையும் அவருக்கு தெரியல. அதனால உங்களுக்கே தெரியாத உட்காருங்க சார் சொன்னேன். இல்ல என்ன சார் தப்பு? உடனே அவர் ஜாதி, நான் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன், எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது, என்ன கலரே கிடையாது, எங்க இயக்கத்துக்கும் கிடையாது. தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைகளை பண்படுத்தி அந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து அண்ணன் கலைஞருடைய காலத்திலிருந்து நீ தளபதி காலம் வரை நாங்க எதுவுமே கலர்லெஸ், எல்லாரும் எங்களுடைய நண்பர்கள் தான். எல்லா சமயங்களும் எல்லா ஜாதிகளும் எங்களுக்கு வேண்டியதுதான். இதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது, செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. அவங்களே அந்த காலத்துல பாப்பா பிரிச்சு போட்டா பிரிச்சு போட்டா அப்படியே இருக்குது. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க ஒண்ணு பண்ண முடியும். ஆனா இருக்கிறத நாங்க தவிர்க்கணும், இருக்கக்கூடாது, இந்த ஜாதியை பின்பற்றக்கூடாதுன்னு நாங்க சொன்னோமா? இப்போ அது மதத்தை பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த செக்குலர் பார்ட்டி, அந்த செக்குலர் பார்ட்டியை பார்த்து இப்படி சொன்னாங்க. எனக்கு கஷ்டமா போச்சு. நான் ஒரு 2 உதாரணம் சொல்றேன். டைம் ஆயிடுச்சாங்கள அப்படி பாக்குறேன். என்னன்னா, நான் சின்ன வயசா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு, எங்க ஸ்கூல் எப்படி இருக்கு என்ன சேர்மன் தனிக்கோட ஸ்கூல்ல அவனுக்கு கேளமா இருக்கவங்க அந்த காலத்துல அப்படிதான் போயிருந்தது படிக்கிற ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க வழியிலேயே டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில எங்க அப்பா சாப்பிடுவாரு, டீ சாப்பிடுவாரு. டீ சாப்பிடும் பொழுது எங்க அப்பாவுக்கு அங்க இருக்கிற பாபா என்ன பண்ணுவாரு, ஒரு டால்டா தின்ன அந்த தலித் இனத்து மக்களுக்கு வச்சுட்டு இவருக்கு ஒரு வெள்ளி டம்ளர் ஏதோ டம்ளர்ல இவர் காஃபி ஊற்றி கொடுப்பாரு எங்க அப்பாவுக்கு. ஆனா தலித் இனத்தை சார்ந்த ஒரு தோழர் அந்த பக்கம் டீ கேட்டான்னா காசை வைடா அப்படின்பார். அந்த தோழர் காசை வைப்பாரு. அந்த திண்ணையில காசை வச்ச உடனே இவரு தண்ணி எடுத்து ஊத்துவாரு, அந்த ஐயர் ஊத்துவாரு.
அலம்பி எடுத்து உள்ள போடுவார் கல்லாவில். அதுக்கப்புறம் டீய டால்டா டென் ஒன்று வச்சிருப்பாங்க கீழே அந்த திண்ணையில. அந்த டால்டா டென்னில எப்படி போய் விழும் தெரியுமா? ஒரு சணல்ல இந்த மூங்கில் பிளாச்சிருக்க மூங்கிய ரெண்டா பிளந்து அந்த சணல்ல கட்டி தொங்க விடுவாங்க. அந்த பரன்லயே தொங்க விட்டு அந்த மூங்கில் வழியா அந்த டீ ஊத்தப்படும். மூங்கில் வழியா அந்த டீ அந்த டால்டா டென்ல போய் அது விழும். எது டீ அந்த டால்டா டென்ல எடுத்து அந்த தோழர் தலித் தோழர் குடிச்சிட்டு அலம்பி வைடா அப்படின்னு அவரே சொல்லுவார். ஐயன் சொல்லுவார், இவர் அலம்பி வச்சுட்டு போவார். இப்படித்தான் நம்முடைய தலித்தினம் வாழ்ந்தது. இரட்டைக்குவளை, இந்த இரட்டைக்குவளை ஒழித்த மாபெரும் தலைவர் என்னுடைய அண்ணன் கலைஞர் அல்லவா? அந்த கட்சியை சார்ந்தவங்க. அப்ப கூட ஒரு தலித் இளைஞர் ஒரு சின்ன பாண்டி கூடவே தோல்ல கை போட்டு தான் போவேன். எங்க அப்பா பாப்பாரு, எங்க அப்பா இப்படிப்பட்ட மோசமானவர். எப்படின்னா அந்த தீண்டாமையில ரொம்ப இருந்த சமயம் அவர் தான் அந்த காலத்துல இந்த இதெல்லாம் எழுதுவாரு. இவனை ஒதுக்கி வைக்கிறது அவனை ஒதுக்கி, அவருடைய பையன் நான் தோல்ல கையை போட்டுட்டு போவேன். போகும்போது அந்த சமயத்தில் ஒன்று சொல்ல மாட்டார். எங்க வீட்டில் போய் எங்க அம்மாவோட சொல்லுவார். எங்க அம்மா வந்து தீவிரவாதி. அம்மா என்ன சொல்லுவாங்க, அவன் வயசுல அவன் அப்படி நடந்துக்கிறான், உங்க வயசுல நீங்க ஜாதியை மறுக்காம இருக்கீங்க, எல்லாம் கேட்டுறீங்க, ஆனா அவன் வயசுல அவன் எப்படி நடக்கணும் விட்டுடுங்க, அவனை ஒன்றும் குறை சொல்லாதீங்கன்னு எங்க அம்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க அம்மா சப்போர்ட்ல நான் இருக்கிறதுனால தோல்ல கைப்பட இன்னும் நெருக்கமா கட்டி பிடிச்சுக்குவேன். அந்த தோழர் அப்படிலாம் நான் வாழ்ந்தவன் சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப. அது முடிஞ்சது. அது என்ன நிறைய கதை இருக்குது, நான் ரொம்ப கதை இருக்குது. அடுத்தால மந்திரி ஆயிடுறேன். எங்க 96 வாங்க, 1945 அதெல்லாம் விட்டுட்டு 1947 எல்லாம் விட்டுட்டு 96 வாங்க. 96 நான் அமைச்சர். என்ன அமைச்சர்? பெட்ரோல்துறை அமைச்சர். பெட்ரோல்துறை அமைச்சராக இருந்த பொழுது என்கிட்ட ஒரு ஃபைல் வருது. இங்கதான் ரொம்ப நீங்க அண்ணன் முருகனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். முருகன் இல்ல அந்த பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர். பெட்ரோல்துறை அமைச்சராக இருந்த ஃபைல் என்ன போடுதுன்னா 3 பேர் அனுப்புறாங்க. அந்த 3 பேர்ல இந்த மஷால்ங்கிற பேர் தலித் தோழருடைய பேர் கிடையாது. டைரக்டரா இருக்கிறவங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகணும். அண்ணனுக்கு தெரியும், எஸ்எஸ்பி தெரியும். டைரக்டரா இருக்கிறவங்கள ப்ரொமோட் பண்றது ஜாயிண்ட் செக்ரட்டரி. அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபைல் வருகின்ற போது இந்த ஆளு பேர் கிடையாது. என்னப்பா இந்த ஆளு பேர் நல்லா கஷ்டப்படுறாங்க, ஏன் அந்த ஆளு பேர் வரல? இல்லைங்க, இந்த ஊர்ல இந்த முக்கியமா பெட்ரோலியத்துறையில எல்லாமே அவள் தான் இருப்பாங்க, நீங்க என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க? யாரு? நம்ம பரமத்தி சண்மத்துடைய அண்ணா பையன் தான் இருக்கு பிஎஸ். இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க என்ன அப்படிங்கிறாங்க. என்ன எதிர்பார்க்காத? நான் எதிர்பார்க்கிறேன். 3 பேர் போட்டு கொடுத்துட்டாங்களா, அதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியதான். அதை நீங்க ஒண்ணுதான் செலக்ட் பண்ணணும். நான் ஒன்ன செலக்ட் பண்றேன், இன்னொன்னு போட்டு அனுப்ப சொல்லு. 4வது பேரா பஷாருங்கிற தலித் இளைஞரை போட்டு அனுப்பு அப்படி சொல்லி சார் 3 பேருக்கு மேல போட முடியாதுங்கிறாரு. எங்க புனா பிராமின் தான் எனக்கு செயலாளர். ஒரு யாரு செக்ரட்டரி அவரு அனுப்பிச்சு அனுப்ப மறுத்தாரு. சரி நான் சத்தம் போட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டேன். இவர் என்ன பண்ண ஒன்னதானே டிக் பண்ணி வழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 2 3 இருக்கணும். 3 பேரு அதுல ஒன்னா நம்பர் தான் டிக் பண்ணி ப்ரொமோட் பண்ணணும். இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து ஒன்ன மட்டுமே கையெழுத்து போட்ட அமைச்சர்கள் இருந்த இடத்துல டிஆர் பாலு என்கின்ற துணை மந்திரி, அப்போது பெட்ரோலியத்துறை துணை மந்திரியா இருக்குமா, 4வது பேரை பஷால்கிற பேரை டிக் பண்ணி தேவகவுடாக்கு அனுப்பிச்சார். யாருக்கு? பிரதம மந்திரிக்கு அனுப்பிச்சார். பிரதம மந்திரிக்கு ஒரு நோட் போட்ட, Honorable Devagowdaji, I am sending this file for your reference and orders. The United Front government, ஐக்கிய முற்போக்கு அரசாங்கம் is known for social justice. The United Front government is known for social justice. If we are not promoting Mr. Bashal as Joint Secretary, I don't think yourself or myself or the entire government will preach, hereafter will preach for social justice. It won't be proper to preach social justice hereafter. அப்படி போட்டு கைது போட்டு அனுப்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணாரு? பிரதமர் பார்த்துட்டு சாரியா ஃபைல் அனுப்பிச்சாரு. என்ன அனுப்பிச்சாரு? மிஸ்டர் பாலாஜி, யூ ஆர் கரெக்ட், கோ ஹெட் அப்படின்ட்டு.
அப்படித்தான் அந்த ப்ரமோஷன் ஒரு தலித் இளைஞருக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி போட்ட உடனே ஃபைல் வந்தது. அந்த பெட்ரோலியத்துறை ஆடி போச்சு சார். அதிர்ந்து சொன்னாங்களே ரஜினிகாந்த் படத்துல, அந்த அதிர்ந்தத்தை அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அதிர்ந்துகிறதுக்கு அர்த்தம் அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். அந்த அளவுக்கு எல்லாரும் ஆடி போட்டாங்க. அன்னையிலேருந்து அவளுக்கும் எனக்கும் பெரிய விரோதம் வந்தது பாருங்க. 1 2 1000 விரோதம் வந்தது. என்னை பார்த்து பயந்து கொண்டிருந்த அந்த செக்ரட்டரி, அங்க இருக்கிற அவெல்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு எதிராக போர்க்குடி உயர்த்த ஆரம்பிச்சாங்க. என்னமோ பண்ணாங்க, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. கடைசியில் என்ன பண்ண தெரியுமா, நான் பிரதமருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்பதான். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு கேபினட் மினிஸ்டர் எனக்கு மேல போட்டாங்க. இதெல்லாம் வேற வேற காரணமும் இருக்குது. இப்படிலாம் நான் கஷ்டத்தை அனுபவிச்சு உங்களுக்கு தலித் மக்களுக்கு என்ன பாடுபட்டனை பார்த்து இப்படி எல்லாம் சொல்றீங்களே, அது நியாயமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரு தூய்மையானவனை பார்த்து இப்படி பழிச்சொல் சொன்னீர்களே, நீங்க உருப்படுங்களா என்று கேட்க மனம் வருகிறது. ஆனா கேட்கறது நான் கலைச்சிருக்கு பாவம். இது நியாயமானு கேட்கிறேன். வேற ஏதாவது சொல்லு. சமூக இழிவை ஏற்படுத்துறது நியாயமா? சமூக இழிவை நான் தாங்க மாட்டேன். நான் கலைஞருடைய தம்பி, அண்ணாவுடைய தம்பி, தந்தை பெரியாருடைய பேரன். அது ஒரு காலம் அப்படி முடிஞ்சு போச்சு. அந்த அடுத்து சேது திட்டம் உங்களுக்கு தெரியும். நான் செஞ்ச பாவம் 2300 கோடி ரூபாய் திட்டம் 2007 2005 தோங்கின அந்த திட்டம் என்ன பண்ணுச்சு? திட்டம் என்ன பண்ணுச்சு சார்? அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே வாஜ்பாய். இதை ஞாபகம் வச்சு எல்லாரும். பிஜேபி தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. அது கரு உருவான நேரத்தில் அவர் தான் கைது போடுறார். சத்ரன் சிங்கா கைது போடுறார். காமர்ஸ் மினிஸ்டர் இருக்காருல்ல கோயல், அவங்க அப்பா வேத் பிரகாஷ் கோயல் கைது போடுறாங்க. இவங்க கையெழுத்தெல்லாம் என்ன இருக்குது? என்கிட்ட ஃபைல் இருக்குது. இப்ப கூட எவனும் மறுக்க முடியாது. அவங்க திட்டம் தான். ஆனா அது முறைப்படுத்தி கேபினட்டுக்கு அப்ரூவல் கொண்டு போய் டிராப்ட் போட்டு அது ஃபண்டமெண்டலா தேவைப்படுற உருக்கெல்லாம் உருவாகி கருத்துரு கொண்டு போய் கேபினட்ல அப்ரூவ் பண்ணி திட்டத்தை ஆரம்பித்து பணம் கொண்டு வந்து இவர்கிட்ட பைனான்ஸ் மினிஸ்டர் அண்ணன் போனேன். யார்கிட்ட? சிதம்பரம் சார்கிட்ட போனேன். இவங்க டிபார்ட்மெண்ட் சார் ஒரே ஒரு திட்டத்துக்கு சிதம்பரம் சார் அக்ரி பண்ணாருன்னா அது ஒண்ணுதான். அவங்க ஊருக்கே ரோடு போட்டா முடியாது. இவரு சேர்ந்து கைது போட்டு வச்சுட்டாரு. ஏன்னா அவர் கைது போட விரும்புவார். அவங்க ஊருக்கு ஒரு திட்டத்துக்கு ரோடு திட்டத்துக்கு போட்டா நானும் இந்த ரோடு குவாலிபிகேஷன் கிடையாது, அது நேஷனல் ஹைவேஸ் ஆக்க முடியாது சொல்ற. நான் பாட்டி இவரை கேட்காம கைது போட்டு நேஷனல் ஹைவேஸ் ஆகிட்டாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட அண்ணன் போனோட என்ன செய்ய போற? எப்படி போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இப்படி பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? சார் 7 கோர்ட்ல இருந்து பணம் ஒரு சார், கவலைப்படாதீங்க. ஓ அப்படி போறீங்களா? ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளா? அப்படின்னு ஒரு கேட்டேன். அது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அவர் டெக்னிக்கலே கேட்டதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அது தப்பிச்சேன். ஆமா, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் உருவாக்க போறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பணம் கொடுக்க போது நீங்க கொடுக்க வேண்டியது கொஞ்சம் தான், நீ கவலைப்படாதீங்க, நான் PPP மாடல்ல போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அண்ணா அக்ரி பண்ணிட்டார். கேபினட் அனுப்பிச்சு கேபினட்ல அப்ரூவ் வச்சு எல்லாம் முடிஞ்சு சோனியா காந்தி எல்லாரும் அகில உலக எல்லா தலைவர்களும் இருந்தாங்க. ஜாம்னு இங்க எப்ப சுவிட்ச போட்ட உடனே எங்கேயோ கடல்லையே மண்டவாரத்தை காட்டணும், உலகம் ஃபுல்லா பார்த்தது. அப்பேற்பட்ட நிகழ்ச்சி என்ன ஆச்சு? கடைசியில நடந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு 23 கிலோமீட்டர் தான் பாய்க்கணும். கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் முடிச்சிருப்பேன். 7 கோர்ட்ல தீர்ப்பு வராம நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸ்டே கொடுக்காம பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் என்ன ஆச்சு? ஒரு ஜட்ஜி ஃபாரினுக்கு போனாரு. அவரே வாண்டனா ஃபாரின் போனாரு. அந்த இடத்துல ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டே கொடுத்த உடனே 7 கோர்ட்லயே இன்னைக்கு ஸ்டே இருந்தது. ஸ்டே முடிஞ்சது. எல்லாம் வேகமா சொல்றேன். கதை நல்ல டைம் ஆயிடுச்சு. பட்ஜெட்டுக்கு போகணும். அந்த கோர்ட்ல ஸ்டே கொடுக்காம தடுக்க முடியல. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஜெயலலிதா ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம் ஸ்பீடா முடிஞ்சு கடைசியில் இப்ப என்ன நிலைமைன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இப்ப என்ன தீர்ப்புன்னு சொன்னா,
யாரும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு சொன்னா, மேன்மேட் ஸ்ட்ரக்சர், அரசு மனிதர்களால் கட்டப்பட்ட பாலம் அங்கு இல்லை. சயின்டிபிக்கா டீல் பண்ணும். விஞ்ஞான ரீதியாக அங்கே ஒரு பாலம் இருப்பதாக தானே சொன்னாங்க. அதனாலதான் அது ராமர் கட்டிய பாலம் சொன்னாங்க. இதுமாரி அது மாதிரி பாலம் கிடையாது, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியாச்சு. இனிமே மேன்மேட் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதனால கட்டலாம்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன சார் ப்ராப்ளம்? இப்ப என்ன ப்ராப்ளம்? ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க? தமிழ் மக்களுக்கு செய்யப்படுகின்ற ஓரவஞ்சம் தானே, புறக்கணிப்பு தானே. இது உலகம் முழுவதும் நடக்கின்ற ஒன்று. பசிபிக்ல கட்டியிருக்கான், அட்லாண்டிக்ல கட்டியிருக்கான். நாங்க அது வழியா தான் போறோம் வரோம், கப்பல்லையும் போறோம், வானத்திலையும் போறோம். ஒண்ணும் கிடையாது, இப்படி போயிட்டு தான் இருக்குது. தேம்ஸ்ல கட்டியிருக்காங்க, லண்டன்ல போச்சு. 23 கிலோமீட்டர் தான் பாக்கி, கண்ண மூடிட்டு தான் போட்டிருப்பேன். அது நடக்காம போச்சு. அது எனக்கு கவலை. நான் பெற்ற பிள்ளை உணவாக கிடந்து அது நடக்க முடியாது தவித்துக் கொண்டிருப்பதை ஒரு தாய் எப்படி கவலைப்படுவாளோ அதே போல கவலை எனக்கு நெஞ்சமெல்லாம் பாதிப்பு. வாழ்க்கையில ஒரு கவலை இருந்ததுன்னா இந்த ஒரு கவலை தான். நான் ஒருவேளை கட்டி முடித்திருந்தால் என்னுடைய அரசாங்கத்திற்கு, அப்போது இருந்த என்னுடைய அண்ணன் அரசாங்கத்திற்கு, என்னுடைய கட்சிக்கு, தமிழ் மக்களுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி இன்னைக்கு நிதியாக யாரையும் கையெழுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும், நடக்கல. சரி, சரி, இதெல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் குறை, நிறைகளை சொல்லுவோம். என்ன குறைய சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம். இந்த நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய ஆட்சி தலைவர் கலைஞருடைய ஆட்சி தானே. கலைஞருடைய ஆட்சி, தளபதியுடைய ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு கடினமான சூழ்நிலை. பணமே கிடையாது, கஜானாவே கிடையாது. கஜானா காலியாக இருந்த நேரத்தில் ஆட்சி வருது, கொரோனா வந்துச்சு. கொரோனா 2 வருஷம் உயிரை வாங்கிச்சு. அந்த சமயத்தில் கையில பணமே இல்லையே, என்ன பண்ண போறீங்கன்னு நான் கேட்டேன். பார்க்கலாம் பார்க்கலாம் சொல்லிட்டு கடன் வாங்க ஆரம்பிச்சார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? அது போகாதது மகளிர் உரிமை தொகை 1,12,00,000 சகோதரிகள் இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் 1000 ரூபாய். நான் முதல்வன் திட்டம் 7.8 லட்சம் பேருக்கு இன்னைக்கு வழங்கப்படுகிறது. பொறியியல் துறையில் ஆர்ட்ஸ் காலேஜ் 17.41 லட்சம், பாலிடெக்னிக் 1.93 லட்சம், தொழில் பயிற்சி 64,149 பேர், ஆக மொத்தம் 27,82,622 பேருக்கு இன்னைக்கு நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த பயனாளிகள் என்ன கொண்டு வர நீ கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. காலை உணவு திட்டம் 17 லட்சம் பேர். நகைக்கடன் தள்ளுபடி சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துருக்கீங்க 13,12,000 பேர். புதுமை பெண் திட்டம் 2,66,000 பேர். இன்னொரு காப்போம் திட்டம் 48 மணி நேரம் தனியார் மருத்துவமனையில் ஃப்ரீ. அது நம்பர் சொல்ல என்கிட்ட இல்லை. மக்களுடன் முதல்வர் திட்டம் 20,31,000 பேர். மகளிர் சுய உதவிக்குழு 3,20,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதுவரை 24,926 கோடி செலவாயிருக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 14 லட்சம் பேருக்கு தம்பிகளுக்கு வேலை வாய்ப்பு. அரசு பள்ளி மாணவர்கள் தொழில் படிப்பில் 7% இடஒதுக்கீடு. கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் இல்லை. இல்லம் தேடி கல்வியில 92,297 பேர். குடியிருப்பில் உள்ள 34 லட்சம் பேருக்கு மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுகிறது. மழை வெள்ளம் பாதிப்புல சென்னை சுத்தி 24,26,000 பேருக்கு 6,000 ரூபாய் கொடுத்திருக்கோம். தூத்துக்குடி பகுதியில் 4,63,000 பேருக்கு 6 லட்சம் கொடுத்தோம், 6,000 ரூபாய் கொடுத்திருக்கோம். தென் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகள் மட்டும் 14,31,000 பேர், 546 கோடி செலவாயிருக்கு. மாற்றுத்திறனாளிகள் 10,11,000 பேர், 1000 முதல் 2,000 வரை கொடுக்கிறோம். இலவச பஸ் பயணம் மட்டும் 445 கோடி பயணங்களை நம்முடைய அன்பு சகோதரர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இலவச மின் இணைப்பு நமக்கெல்லாம் 1,60,000 பேர். கூட்டுறவு கடன் தள்ளுபடி 1 லட்சம் பேருக்கு. இதை எதுக்கு சொல்றேன்னா கடைசியில் சொல்றாங்க, ஏன் சொன்னாங்க
இதெல்லாம் சொல்ல சாதாரணமா சொல்லல, அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு சொல்றேன். இப்ப கார்பரேட் வசூல், பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் கார்பரேட் வரி வசூல் கொடுக்குது இல்ல, எங்க காலத்துல 33% கலெக்ட் பண்ணோம், அண்ணன் வசூல் பண்ணுவார். 33% வசூல் பண்ணார். இப்போது வர்றதுன்னா 22% தான். 11% எங்கே? 1% 50,000 கோடி சார் மத்திய அரசுல. 1% 50,000 கோடி. 11% 5,50,000 கோடி. எங்கன்னு தெரியல. 10 ஆண்டுகள் எவ்வளவு குறைச்சு வந்திருக்குது? 55 லட்சம் கோடி வரி வசூல் நடக்கல. வரி வசூல் நடக்கலன்னா பெரிய முதலாளிகளுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இவ்வளவு போயிருக்க, லட்சம் லட்சமா கோடி போயிருக்குது பெரிய முதலாளிக்கெல்லாம். 1,800 கோடி வச்சுக்கிட்டு எய்ம்ஸ் கட்டக்கூடாதா? சென்னை மெட்ரோவுக்கு 30,000 கோடி கொடுக்க கூடாதா? 5 ஆண்டுகளில் 5 மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டி நேரடி வரி வசூல் மூலம் 22,26,983 கோடி நம்ம தென் மாவட்டங்கள் கொடுத்திருக்கு. அந்த 5 இந்த பட்ஜெட்டை பாருங்க. இந்த 5 மாநிலங்களுக்கு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்து 1,92,222 கோடி. யூபிக்கு மட்டும் 2,18,000 கோடி இந்த வருஷம் பட்ஜெட்ல. 5 மாநிலத்துக்கு 1.92 லட்சம் கோடி, யூபிக்கு மட்டும் 2.18 லட்சம் கோடி. 5 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வரி தமிழ்நாடு தந்தது 4 லட்சம் கோடி. ஜிஎஸ்டி வரி 4 லட்சம், நேரடி வருவாய் 4 லட்சம், மொத்தம் 8 லட்சம். ஒன்றிய அரசு தந்ததுன்னா 1,58,000 கோடி. தமிழ்நாட்டுக்கு 29 பைசா வருது, கர்நாடகத்துக்கு 14 பைசா போகுது 1 ரூபாய், தெலுங்கானாவுக்கு 46 பைசா போகுது, கேரளாவுக்கு 63 பைசா, பீகாருக்கு 9 ரூபாய் 22 பைசா போகுது, மத்திய பிரதேசத்துக்கு 1 ரூபாய் 70 பைசா, உத்தரப்பிரதேசத்துக்கு 3 ரூபாயும் 33 பைசா போகுது, ராஜஸ்தானத்துக்கு 1 ரூபாயில 14 பைசா. நமக்கு என்ன சார் வருமானம்னா பத்திரப்பதிவு, மது விற்பனை, அதே போல பெட்ரோல் டீசல் வரி. ஒட்டு மொத்தமா நான் சொல்லிட்டு வந்தல, திருப்பி வந்து ரிவைஸ் பண்றேன். உரிமை தொகை 1,15 லட்சம் பேர், பஸ் பயணம் 40 லட்சம் பேர், காலை சிற்றுண்டி 17 லட்சம் பேர், புதுவை பெண் திட்டத்தில் 4,81,000 பேர், இலவச மின்னிணைப்பு 1,60,000 பேர், நான் முதல்வன் திறன் மேம்பாடு 28 லட்சம் பேர், மக்களை தேடி மருத்துவம் 70 லட்சம் பேர், மாற்றுத்திறனாளிகள் 10 லட்சம் பேர், நகை கடன் தள்ளுபடி 13,12,000, கூட்டுறவு கடன் 1 லட்சம், சுயநிதி குழு 1,03,000, மக்களுடன் முதல்வர் 3,40,000, வேளாண் வளர்ச்சி திட்டங்கள் 42,33,000 பேர், இல்லம் தேடி கல்வி 34 லட்சம் பேர். எதுக்கு சொன்னா மொத்தம் இந்த பயனாளிகள் நீ கூட்டியிருக்க மாட்டேங்க. யார் அவ்வளவு ஈஸியா சீக்கிரமா கூட்டுறவங்க யாரும் கிடையாது. ராமானுஜர் இருந்தா ஒருவேளை கூட்டியிருப்பார். ஆமா, ஆனா நம்ம மட்டும் கூட்ட மாட்டாங்க. கூட்டல் பெருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். எவ்வளவு பயனாளிகள் தெரியுமா? 4,81,34,451 பேர் தலைவர் தளபதியுடைய கரங்களால் இன்றைக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு சொன்னா நம்ம ஊர்ல இருக்க வாக்காளர்கள் எவ்வளவு இருக்குமா? 6,20,000 பேர் வாக்காளர்கள். 6,20,000 பேர். சரி, 6,20,00,000 பேர் வாக்காளர்கள் ஓட்டு போட போறாங்களே 6,20,000 பேர். பயனாளிகள் 4,81,34,451 பேர். அம்மா கை தட்டுக்கு புரிஞ்சுக்கிட்டு மொத்தம் எவ்வளவு பர்சன்டேஜ் தெரியுமாமா? 70. வெற்றியா? எப்படி வெற்றி? மொத்தம் 77% பயனாளிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நீ என்ன வேணாலும் பண்ணு, எதை வேணாலும் செய்ய. ஆனா நாங்க சொல்ல இருக்கின்ற கோஷத்தை மட்டும் இப்ப கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன். என் மாப்பிள்ளை எல்லாம் பட்ஜெட்டுக்கு போகணும், அப்படி அலறிட்டு வந்துங்க. சந்திரன் ஒரு பக்கம் கார்ல போகும்போது கேர்ஃபுல்லா போயா. சுப்ரீம் கோர்ட் ஜோசப் ஸ்டாலின் அதிபராக இருந்த துணை அதிபர் புருஷன். அந்த அதிபரை சப்போர்ட் பண்ணி
அந்த நாட்டு மக்கள் அங்க இருக்கின்ற பொலிட் பீரோல பொதுக்குழு நம்முடைய பொதுக்குழு மாதிரி அதுல பேசுறார், வேக வேகமா பேசுறார். அன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை கம்யூனிஸ்டத்துல, அதுக்காக இவர் வேகமா பேசுறார். பேசிட்டு முடிக்கும் போது சொல்றார், குருஷேவ் சொல்றார், ஜோசப் ஸ்டாலின் நமது நம்பிக்கை, ஜோசப் ஸ்டாலின் நமது விருப்பம், ஜோசப் ஸ்டாலின் நமது உறுதி, ஜோசப் ஸ்டாலின் நமது வெற்றி, ஜோசப் ஸ்டாலின் நமது எதிர்காலம் என்று அன்னைக்கு குருஷேவு அந்த பொலிட் பீரோவில் சொன்னேன். நம்முடைய பொலிட் பீரோ இதுதானே, நம்முடைய பொலிட் பீரோ பொதுக்குழு இதுதானே. நம்முடைய தஞ்சை மாவட்ட, தஞ்சையில் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற நம்முடைய நண்பர்களை சொல்லிக் கொள்ள வருகிறேன். முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது நம்பிக்கை, முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது விருப்பம், முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது உறுதி, முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது வெற்றி, முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது எதிர்காலம் என்று சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. நன்றியுரை மாநகரத்தினுடைய மேயர், மாநகர செயலாளர். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய கழக பொருளாளர் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, சட்டமன்ற உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், நகர பகுதி ஒன்றிய பேரூர் செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் மாவட்ட மாநகர திமுக சார்பில் நன்றி, நன்றி, நன்றி.